ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் வீடு தான் என் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பாவக்காய் தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் உள்ள பாவக்காவை ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். நான் இதை விதை போடலை. விதை போட்டது சரியாக முளைக்கவே கிடையாது. இது பழுத்து குப்பை கிச்சன் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு அதுலேருந்து முளைச்சி வந்திருக்கு. அதில் நிறைய காயும் வச்சுருக்குது. இது நான் முருங்கை செடியில் அந்த குப்பை வேஸ்ட்டை கொண்டாந்து போட்டிருந்தேன். அதுலேருந்து முளைச்சி அந்த முருங்கை செடியில் முளைச்சி செரிப்பழ செடி வரைக்கும் கொடி படர்ந்துருச்சு. ஆனால் அந்த முருங்கை செடி பாவம், அந்த முருங்கை செடிக்குள்ளேயே வெள்ளை பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கீரையும் முளைச்சிருக்குது. அதுலேருந்து பாவக்காய் செடியும் முளைச்சிருக்குது. நல்லா தான் காய்ச்சிருக்குது. பாவக்காய் நல்லா நீளமாக பெருசாலாம் காய்க்கலை, மீடியம் சைஸு தான். ஆனால் செம்ம கசப்பு. நாட்டு பாவக்காய்ன்றனால சரியான கசக்குது. ஆனால் அந்த கசப்பு சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையான கசப்பாக இருக்குது. அதனால் நல்லாவும் இருக்குது, சாப்பிடவும் ஆசையாகவும் இருக்குது. கொஞ்சம் நான் பெருசாகும் நல்லா பெருசாகும்னு நினச்சி கொஞ்சம் விட்டால் அது அப்படியே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த காய் பெருசாகாது அப்படின்ட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஒரு 4 காய்னாலும் போதுமானது. அந்தளவுக்கு கசப்பு அதில் இருக்குது. அளவுக்கு அதிகமாக செஞ்சாலும் கசக்குதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சாப்பிட நல்லாயிருக்கும். அது ஒரு நல்ல எனக்கு ரொம்ப அந்த கசப்பு பிடிச்ச கசப்பாக தான் இருக்கும். இது இந்த செரி பழத்துலேருந்து முளைச்சிச்சின்னு சொன்னீங்களா, செரி பழமும் முளைச்சிருக்குது. பழுத்து இருக்கும் அந்த செடியில். அதுக்கு இடையில சுற்றி பாவக்காய் கொடி போயிருக்குது. செடியவே தெரியாத அளவுக்கு நல்லா காய்ச்சிருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் விதை போட்டேன் ஒரு ட்ரம்மில், அதுலேயும் காய்ச்சிருக்குது. ஆனால் அதில் பார்த்தா இந்த அளவுக்கு காய் இல்லை, ஒரு காய் 2 காய் தான் வருது. இது தானாக முளைச்சது தான், நிறையா காய் இருக்குது. செடியும் நல்லா பெருசாக படர்ந்து கிடக்குது. நிறையா செடி முளைச்சதில் ஒரு செடியெலாம் வாட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், அது ரொம்ப நாள் பறிச்சிட்டோம். இன்றைக்கி தான் வீடியோ எடுத்தது. அதெல்லாம் வாட ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்று இருக்குது அப்படியே. இது நான் தொட்டியில் போட்டு வளர்த்த செடி. இதில் பார்த்திங்கன்னா பெருசாக காய் நிறையா காய்க்கலை, அளவாக தான் காய்க்குது. அதுவுமே அந்த பக்கத்தில் இருக்க செடியிலேயே அப்படியே கொடி ஓடி காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். தக்காளியுமே நிறையா இருக்குது. தக்காளி பறிக்கிறதெல்லாம் நான் வீடியோவில் போடுறேன். ஒன்றா தான் பறிச்சிட்ருக்கிறேன் நான். எனக்கு எப்போ வீட்டுக்கு எது தேவையோ அது அளவுக்கு பறிச்சிக்கிறது. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பாவக்காய் ஹார்வெஸ்டிங் முடிஞ்சது. தேவையான அளவு பாவக்காய் சூப்பராக நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டோம்.